ஜபத்தோடு கூட ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உன்னுடைய பேச்சும் பிரசங்கமும் மனித ஞானத்திற்குரிய நயவசனமானதா இல்லாமல் உன்னுடைய ஆவியினாலே உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கும்படிக்கு ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நீ அந்த கருத்தைக்காக நாங்கள் சொல்கிறோம். இந்த வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமுள்ளதாக அமையும்படிக்கு கர்த்தர் செய்வதாக இந்த மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சுகம் கேடு நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப அறிமுகமான ஒரு ஆள். அந்த ஆரம்ப காலகட்டத்துல ஞாயிற்றுக்கிழமை நடக்கையில பார்த்தீங்கன்னா நாங்க தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம். நாங்களே போய் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். முடிஞ்ச உடனே நாங்களே பாட்டு பாடி ஆரம்பிச்சோம். நாங்களே திருப்பி எடுத்துட்டு போயிடுவோம். 10 மீட்டிங்ல இருந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தோஷம். இந்த நேரத்துல செய்தியினுடைய வேலைக்குள்ளாக நம்ம கடந்து போறோம். கிறிஸ்துவனுடைய சிலுவை வீணாய் போடாதபடிக்கு சாதுவை ஞானம் இல்லாமல் போதிக்கும்படிக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். பெரிய விஷயங்களெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்ல போறேன். சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நம்ம வருஷத்தை ஆரம்பித்தாம இருக்கீங்களா? இன்னொன்னு, தீமையா தோன்ற காரியங்கள்ல இருந்து விலகணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை வருதா? இது ரெண்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் என்ன பண்ணீங்க? சந்தோஷமா இருப்பீங்க. இதுதான் சத்தியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை. ஒருமே நம்ம சந்தோஷமா எப்படி இருக்க முடியும்? சத்தத்துல இருந்தாலும் எனக்கு சந்தோஷம், அதுதான் மகிழ்ச்சி. உலகத்துல நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு? நிறைய இருக்கு. ஆனா ஆண்டவருக்குள்ள இருக்கிறது தான் எனக்கு நமக்கு சந்தோஷம். இந்த புது சிருஷ்டி அப்படின்றத பத்தி நீங்க நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. இப்போ திருப்பி நான் அதுல ட்ரெண்ட் பண்றதுக்கு நான் விரும்பல. ஆனா அந்த சகோதரன் ராஜசேகர் அவர்கள் சொல்லும்போது சொன்னாரு, படைப்புல பாத்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் வானத்தை பூமிய சகல சிருஷ்டிப்பையும் பண்ணி முடிச்சுட்டு கடைசி நாள்ல என்ன பண்றாரா, மனுஷனை படைச்சாரு. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, முதல்ல படைச்சது இல்லை அப்படின்னா மனுஷனை முதல்ல சொல்றாரு. இனிமே அந்த சர்வ சிருஷ்டியும் புதிய வானம், புதிய பூமி, புதிய இருக்கிறது, இதெல்லாம் வருங்காலியமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அதெல்லாம் நம்ம ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்றாரு, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் கவிழ்ந்து கிறிஸ்தவ வேதனை படுகிறது. எல்லாமே கவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஆதியாகமத்தில் தான் போய் பார்க்கணும். ஆதியாகமத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சிருஷ்டிக்கும் வரலாறுல ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சுட்டு கடைசியா மனுஷனையும் சிருஷ்டித்தார். அதுக்கு முன்னாடி மிருகங்களை சிருஷ்டித்தார். மிருகங்களை எதனால சிருஷ்டித்தார்? பறவைகளை எதனால சிருஷ்டித்தார்? நானும் புதுசாலாம் சொல்லாங்க, பைபிள்ல இருக்கிற எதனால சிருஷ்டித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்ணினால சிருஷ்டித்தார். எல்லாத்தையும் மண்ணாலதான் நம்ம ஆண்டவர் செஞ்சார். படிச்சு பாருங்க. அப்புறமா மண்ணினால சிருஷ்டித்து என்ன பண்ணாரு அப்படின்னா, ஜீவன் இல்லாம இருந்துச்சு. மனுஷனுக்கு எப்படி ஜீவன் வந்தது? ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை என்ன செஞ்சார்? ஊதினார். ஊதினோட மனுஷன் என்ன ஆனா ஜீவாத்மா. இப்ப மிருகத்துக்கு
ஆண்டவர் ஊர்தவர். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்க எல்லாம் மண்ணில செஞ்சு மனுஷனுக்கு, அதாவது ஆதாம் ஒரு ஆள் தான், ஆதாம்கிட்ட கொண்டு வந்து நீ என்ன பேர் வைக்கிறியோ அந்த பேருக்கு நிரந்தரமாகும்னு சொன்னாரு. அப்படின்னா என்னது? நம்ம இப்ப பேர் வைக்கும்போது என்ன அத ஞானஸ்தானம்னு சொல்றோம். அதானே பேர் வைக்கிறது என்னது? ஞானஸ்தானம். அப்ப என்ன செஞ்சாரு? எல்லா பறவைகளையும் மிருகங்களையும் மண்ணினால உருவாக்கி ஆதாமத்தை கொண்டு வந்து நிப்பாக்கி, இப்ப அதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னாரு. ஆதாமத்தை ஒரு சிங்கத்தை கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. அவரு அதுக்கு என்ன மொழி பேசினாங்கன்னு தெரியாது. சும்மா அதுக்கு முன்னாடி ஒரே மொழி இருந்துச்சு, அது என்ன மொழின்னு யாருக்கும் தெரியாது. அது ஆண்டவருக்கும் ஆதாமுக்கு மட்டும்தான் தெரியும். எது வரைக்கும்? பாபேல் கோபுரம் வரைக்கும் அந்த ஒரு மொழி இருந்தது. அந்த மொழியில ஆதாம் சொன்னாரு சிங்கம் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே என்ன ஆயிருக்கும்? மண்ணா இருந்த அந்த சிங்கம் உயிரோட வந்துடும். இதை நம்புறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அது எப்படி மண்ணு போய் எப்படி திடீர்னு உயிரோட வரும் அப்படின்னு. அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவாத்மாவான ஆதாமுடைய சுவாசத்துல யார் இருந்தது? தேவன் இருந்தாரு இல்லையா? இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னா எப்படி பேசுறேன்? அந்த காற்று வழியில வருது. எது வழியா வருது? ஓட்டல் காற்று வழியா வருது. வெளியில வரும்போது என்ன வருது? சத்தமா வருது. சுவாசம் எங்க இருக்கு? எனக்கு யாருக்கு இல்ல. சுவாசம் வெளியில தான் இருக்கு. வெளியில இருந்து நான் உள்ள சுவாசிக்கிறேன். வெளியில வரும்போது ஒரு வார்த்தையா வருது. அந்த வார்த்தை யாருடைய? தேவனுடைய. அதை சொன்னோம்னா அதுக்கு என்ன செய்யுது? உயிர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உயிர் வந்தாலும் சிங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? அடுத்த செகண்ட் கடிச்சிருக்கணும் இல்லையா? கரெக்டா சொல்றேன். ஆனா கடிக்காது. ஏன் கடிக்கலன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் 1ஆவது அதிகாரம் 30வது வசனத்துல பாத்தீங்கன்னா கடைசியா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் பசுமையான சகல கோடுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிடுச்சு. எதை கொடுத்தாருன்னா புல்லு பூண்டதான் கொடுத்துருக்காரு. அதனால என்ன செய்யாது? மனுஷன் அடிக்காது. இதுதான் பழைய ஆதாமுக்கு இருந்த ஒரு அதிகாரம். அது உடனே போய் என்ன செய்யாது? சிங்கம் போய் ஒரு மான வேட்டையாட அவருடைய பரிசுத்த பருவத்துல தீமை செய்யறவங்க இல்ல. அதுதான் இயற்கையா நம்ம சொல்லிக் கொடுக்குறாரு. முதல்ல அப்படித்தானே இருக்கு. முதல்ல இந்த பயிர்களையும் பூண்டுகளையும் தான் என்ன செஞ்சுட்டு மிருகங்கள் சாப்பிட்டு. அதனாலதான் திருப்பி ஏற்கையா சொல்லும் போது என்ன சொல்றாரு? சிங்கம் மாட்டை போல புல்லை மேயும். அதை திருப்பி ரிவர்ஸ் பண்றாரு. கடைசியா அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இங்கேயும் என்ன இருந்தது? அதுதான் நடந்தது. இதுக்கு இன்னொரு எவிடன்ஸும் கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேரை சொன்னோட உயிர் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பழைய ஆதாமுக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சு. அவருக்கே அந்த அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னா, புதுசா ஒரு ஆதாம் இறங்கி வந்தார். அவர் யாரு? அவர் லாசருடைய கல்லறைக்கு வெளியில் நின்றுட்டு என்ன செஞ்சார்? எப்படி கூப்பிட்டாரு? சத்தமா ஏன் கூப்பிடுறாரு? அவர் அவர் இருந்த இடத்துல இருந்து லாசர் வெளியேவான்னு சொல்லியிருந்தார். லாசர் வெளியே வந்திருக்க மாட்டாரா? கண்டிப்பா சுகர் வந்திருப்பாரு. லாசர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவர் சொன்னார்ல, உங்களுடைய வேலைக்காரன் உயிரோடு இருந்தான் போன்னு சொன்னாங்க. என்ன ஆயிடுச்சு? அந்த அதிகாரம் ஆண்டவர் இருந்துச்சு. அவர் இருக்கிற இடத்துல 2 நாள் லேட் பண்ணாரு. லேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்தாரு. அவர் லேட் பண்ணாம அங்க இருந்துட்டு அவங்க செய்தி சொல்ல வந்தவங்கள்ட்ட அவன் போயிருப்பான் போன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? லாசர் அன்னைக்கு உயிரோட வந்திருப்பாரு. ஆனா அவருக்கு செய்யல. கல்ற வரைக்கும் வந்தாரு. கல்றைக்கு வெளியில் இருக்க கல்ல புரட்டி போட சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? சுத்தமா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு
ஏன் அவர் உரத்த சுத்தமா கூப்பிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு காது கேட்காதுன்றதுக்காக இல்லை, இல்ல செத்த பணத்துக்கு வந்து காது கேட்கணுன்றதுக்காக இல்லை. அவரு அதுக்கு ஒரு சின்ன பிரேயர் பண்ணாரு. அந்த பிரேயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாரு, இதாவது நீங்க எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன், ஆனாலும் இதை ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக நான் நினைக்கிறேன், அதை சொல்றேன். எப்படி நீங்க எனக்கு செவி கொடுக்கிறீங்கிறது எனக்கு தெரியும், ஆனா சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு என்ன தெரியாது. அதுக்காக நான் என்ன செய்யறேன், உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்றாரு, என்னது லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி உரத்த சத்தமா ஏன் கூப்பிட்டாரு அப்படின்னா, அந்த இடத்துல லாசரு வந்து பிசிக்கலா மறிச்சிருக்காரு. உயிரோட நிக்கிறதுனால நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க ஆளுக்கு வைக்க அவங்களுடைய ஜீவன் உயிரோட இருந்துச்சு, சரீரத்துல உயிரோட தான் இருந்தாங்க, ஆனா ஆவியில எல்லாரும் இருந்தாங்க. ஏன் இருந்தாங்கன்னா நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இருந்தாதான் ஒரு மனுஷனுக்கு என்னது உயிர். அந்த உயிர் இல்லை அப்படின்னா, விசுவாசம் இல்லைன்னா செத்ததுதான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் யாரா கூப்பிட்டாரு அப்படின்னா லாசரு மட்டும் இல்ல, அந்த இருக்கிற அவ்வளவு கட்டி கூப்பிட்டாரு. அதுக்காக உரத்த சத்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை என்ன போட்டிருக்கோம்னா, அநேகம் பேர் அவங்க என்ன செய்தார்கள், விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுதான் வந்து பழைய ஆதாம் புதிய ஆதாம். இப்ப கூப்பிட்டா என்ன செய்வாங்க, 4 நாள் ஆயிருந்தாலும் என்ன செய்வாங்க, உயிரோட வருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இந்த தோட்டத்துக்கு நடுவுல ஒரு செடியை முளைக்க பண்ணார். என்ன செடி அப்படின்ற மரம், 2 மரம் முளைக்க பண்ணார். நமக்கு தெரியும், ஒரு மரம் வந்து நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரம், இன்னொன்னு ஜீவ விருட்சத்தின் மரம். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தையும் ஜீவ விருட்சத்தையும் ஆண்டவர் தோட்டத்துல எந்த பகுதியில முளைக்க பண்ணாரு, தோட்டத்து நடுவுல. ஏன் முளைக்க பண்ணாரு நடுவுல, எங்கேயாவது ஓரத்துல அந்த முடிகிற இடத்துல காணர்ல வந்து முளைக்க பண்ணிருக்கலாம்ல இல்லையா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரத்துல பண்ணி விட்டுருக்கலாம், பேசாம யாருக்கும் தெரியாம இருந்திருக்கோம், சொல்லாம இருந்திருக்கலாம். ஏன் பண்ணாரு அப்படின்னு கேட்டா, டிவியை நம்ம எங்க இருக்கோம், வீட்டுல டிவி எங்க இருக்கோம், நன்மை தீமை அறியத்துக்கு மரத்தை எங்க வைக்கணும், அதை கிராஸ் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். ஆனா என்ன செய்யக்கூடாது, அதனால இருக்கப்படக்கூடாது. நடுவுல ஏன் வச்சாங்க அப்படின்னா, அவங்க கிராஸ் பண்ணும்போது என்ன செய்யணும், இந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனா என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அடிமையாக கூடாது. ஏன் அப்படின்னு அவர் வச்சாரு அப்படின்னா, சுயாதீனத்தை கொடுத்துருக்காரு, சூஸ் பண்ற வீட்டை கொடுத்துருக்காரு. அவர் அந்த ரோபாவா வந்து என்ன செய்யல உருவாக்குறாரு. ரோபாவா உருவாக்கியிருந்தாங்கன்னா அவன் எங்க வச்சா நான் போயிட்டே இருப்பான். அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செஞ்சிருப்பான். ஆனா மனுஷனுக்கு சுய சித்தம்னு சொல்லி ஒண்ணு கொடுத்தாரு. அதனாலதான் என்ன செஞ்சாரு, தோட்டத்தினுடைய நடுவுல உணர்ந்து வச்சாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுல அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா 17வது வசனத்துல 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆனாலும் அதை நீ புசிக்கும் நாளிலே என்ன செய்வார், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு சொன்னாரு, அதான் சொன்னாரு. ஏவாளத்தை உருவாக்கப்பட்டிருந்தாங்களா, இல்ல இல்லையா, இது ஒரு பெரிய ரகசியம். ஏவாளத்தை உருவாக்கப்படவே இல்லை. ஆண்டவர் 10 கற்பனைகளை எங்க சொன்னாரு, சீனாய் மலையில சொன்னாரு. ஆனா முதல் கற்பனை எங்க சொன்னாரு, ஏதேன் தோட்டத்தில் சொன்னாரு. ஆண்டவர் தர்ற கற்பனை ஒன்னா இருந்தாலும் சரி, 10 இருந்தாலும் சரி, மீறினா மீறுதல் தான். அது சாகவே சாவாய் அப்படின்னா செத்துக்கணும், அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் செத்து போயிட்டாங்களா என்ன, அந்த சாப்பிட்ட உடனே செத்து போயிட்டாங்களா, இல்ல
முக்கியமானது பாத்தீங்கன்னா ஏவாள்னா வந்து என்ன செய்யப்பட்டாங்க, வஞ்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏவாள் வந்து ஒரு வேளை அவங்க வந்து வீக்கா இருந்தாங்க, அவங்க வந்து பலவீனமான பாண்டம், அதனாலதான் வந்து அவங்க சோதிக்கப்பட்டாங்க. பிசாசு வந்து செலக்ட் பண்ணி சொல்லுறாங்க. அதுல அது பெரிய ரகசியம் இருக்கு. ஏன் ஏவாள்கிட்ட போய் சாத்தான் வந்து சத்தத்தின் மூலமா பேசினாங்க? ஆரம்ப பேசிக்கலாம், ஆரம்பம் தானே இருக்கு. எலும்பும் விழாவுதான். ஏன் ஆதாம்கிட்ட போய் பேசல அப்படின்னா, ஒரு சில ரகசியம் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் நேரா ஆதாம்கிட்ட சொன்னார், இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஏவாளுக்கு செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். அதுலதான் உங்களுக்கு டவுட்டே வரும். நீங்க ஆண்டவர்கிட்ட நேரா கேட்டு அந்த கற்பனையை பெற்றுக் கொண்டீங்க அப்படின்னா டவுட் வராது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த ஊழியக்காரர் பேசினாரு, இந்த ஊழியக்காரர் பேசினாரு, அது சத்தியம் நினைக்கிறோம். நீங்க படிங்க, நீங்க படிச்சு என்ன ஆண்டவர்கிட்ட ருசிக்கிறீங்களோ அதுதான் என்ன செய்யணும், உங்களை காப்பாற்றும். அந்த பிரமாணம் தான் உங்களை காப்பாற்றும். இவங்க ரெண்டாவது கேட்டாங்க, செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் யாருக்கு? ஏவாளுக்கு. அதனால அவன் கேட்கும் போது எப்படி கேட்கிறான் பாருங்க, தோட்டத்தில் இருக்கிற கனிகளிலே ருசிக்க கூடாது என்று சொன்னதுண்டோ? சொன்னாங்க, டைரக்டா கேட்கல, சொன்னது உண்டோ அப்படின்னு என்ன, நீ கேட்கலாம். கற்பனை நம்ம என்ன செய்யல, கேட்கல. அவர் சொல்லும் போது நாளைக்கு சொல்றாரு, உங்களுடைய கற்பனை வந்து நல்லா இருக்கு சொன்னீங்க அப்படின்னா என்னுடைய வழியை விஸ்தாரமா இருந்தா நான் என்ன செய்வேன், ஓடுவேன்னு சொல்றேன். நடக்கிறது ரொம்ப ஓடுவேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன அர்த்தம்னா, கற்பனை கேட்டாலும் நமக்கு பயம் வருது, அவர் ஓடுவேன் அப்படின்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஹேண்டா அந்த இன்ஃபர்மேஷனை கேட்கிறாரு. இந்த கனியை நீ புசிச்சினா சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால அந்த பக்கமே நம்ம போகக்கூடாது. இவங்க அதை செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா கேட்டுருக்காங்க. அதனால நமக்கு டவுட் வந்துருச்சு. டவுட் வந்தவுடனே நம்ம என்ன செய்யணும், முக்கியமான அவர்கிட்ட வந்து சாத்தான் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கனி இருக்கு, அதை புதிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்ட உடனே அவங்க என்ன செஞ்சிருக்கணும், அது யாரு சொன்னது? ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் எனக்கும் வந்து இந்த சாயங்காலம் ஆண்டவர் வந்துருவாரு, அவர்கிட்ட கேட்டு சொல்றேன் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன ஒரு இது இருந்தது, டெய்லி ஆண்டவர் சாயங்காலம் அவங்களோட இல்லையா, டெய்லி சாயங்காலம் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆதாமோட ஏவாளோட தோட்டத்துல உலாவிட்டு இருக்காரு. இவங்க என்ன செஞ்சிருக்கலாம், நீ சொல்ற இன்ஃபர்மேஷனை என்னால நம்ப முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சாயங்காலம் ஆண்டவர் வந்துருவாரு, அவர்கிட்ட ஆண்டவரே நீங்க சொன்னது உண்மைதான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, நீங்க வந்து தேவர்களை போல இருந்தீங்கன்னா ஆண்டவர் அறிவார். நீங்க கண்கள் திறக்கப்பட்டு தேவனை போல இருப்பீர்கள் என்று ஆண்டவர் அறிவார். அதனாலதான் அவங்களுக்கு என்ன செய்யறது, சாப்பிட கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி பொய் சொல்றாங்க. இவங்க நேச்சுரலா என்ன செஞ்சிருக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது உண்மையா இல்லையான்னு நேர கேட்கணும். அதான் டேரக்டா வர்றாரு, அவனை கேட்கறதுக்கு என்ன கஷ்டம், கேட்டுட்டு அம்மா சாப்பிடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களை என்ன செய்வாரு, அது என்ன ஒரு எம்மாவு வரைக்கும் அப்படியே கூப்பிட்டு போய் எங்க இருந்து ஆயாமத்துல இருந்து வெளிப்படுத்த வரைக்கும் என்னென்ன டவுட் இருக்கோ அவ்வளவு என்ன செஞ்சிருவாரு, சத்தியமா சொல்லி ஷேர் பண்ணிடுவாரு. ஆனா அவருக்கு அந்த மாதிரி செய்யுது, கேட்காது. போன போடுற வேண்டியது பிரதர் எனக்கு அனுப்பிங்க அப்படின்னு சொன்னவங்க அவங்க பிரச்சனை என்ன செய்யாது, கடைசி சரியாக அவங்க ஈஸியா என்ன செஞ்சிருக்கலாம், சாயங்காலம் ஆண்டவர் வந்தோடனே ஆண்டவரே நீங்க சொன்னீங்க செத்து போயிடுவோம்னு சொன்னீங்க, ஆனா நாங்க கண்கள் திறக்கப்பட்டு தேவர்கள் கூட ஆவோம்னு சொல்லி இந்த கத்துரு சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவங்க கேட்கலாம். கேட்கறதுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கு அதுல வந்து என்ன இல்லை, நம்பிக்கை விசுவாசம் இல்லை. சரி, அப்படியே வந்து அவங்களுக்கு அந்த டவுட் இருந்தத
சாத்தான நம்பினாங்க. ஆனா ஆண்டவர் மேல என்ன வரல. அவன் படைச்சவர் அவர் பொய் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இது வரல. அவங்க இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா வேகமா எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே கண் திறந்துச்சா? திறக்கல. இவருக்கும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவருக்கு கண் திறந்துச்சா? இல்ல. சாவிடன்னு சொன்னாரு, செத்து போயிட்டாங்களா? அதுவும் இல்லை. ஆக்சுவலா அவங்க எப்ப செத்தாங்க தெரியுமா? ஒருவேளை பைபிள் 39 வருஷம் இருந்தாங்க, 40 வருஷம் இருந்தாங்கன்னு சொல்லி போட்டோம். அவங்க எப்ப ரியலா செத்தாங்க அப்படின்னா, இருக்கிற 2 பசங்க, அந்த 2 பசங்கள ஒருத்தன் கொலை செய்யப்படுறான், இன்னொருத்தனை நியாயம் இருக்கிறது ஆண்டவர் இறங்கி வர்றாரு, ரத்தம் கூப்பிடுதுன்னு சொல்லி இறங்கி வர்றாரு. ஏற்கனவே என்ன செஞ்சிருக்காரு, ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர் துரத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப அவர் வந்தா என்ன, ரெபெக்கா மாதிரி ஏவாள் கதறாங்க, ஒரே நாள்ல 2 பேரையும் இழக்க வேண்டுமா? அண்ணன் 2 பேரும் அண்ணன் தம்பி தொடர்பான். இப்ப ஆண்டவர் வந்தாலும் என்ன செய்வார், அவனே அடிச்சு கொண்டுருவார். அப்ப பிள்ளைகள் வெற்றாயிடுமே அப்படின்னு சொல்லி அப்பதான் அவங்களுக்கு என்ன தெரியும், சாவுன்றதுடைய அர்த்தம் புரியுது. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே அவனையும் கொண்டுறாதீங்க. ஆண்டவர் நிச்சயமா இறங்கி வந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாரு, கொலைக்கு கூட அதான் அவர் சொன்னாரு. 10 கற்பனைகள் அதான் சொன்னாரு, பள்ளிக்கு போய் ரத்தத்துக்கு ரத்தம், பல்லுக்கு போய் கண்ணுக்கு கண்ணு, கண்டிப்பா கொண்டிருப்பாரு. ஆனா அவர் கொள்ளல. அப்பதான் போக்கான அவன் என்ன செய்யறாரு, கொள்ளலான்னு சொல்லி விட்டுறாரு. ஒண்ணு பறி கொடுத்தாச்சு, ஒண்ணு போக்காடா விட்டாரு. இதுதான் பின்னாடி ஏவி நாமத்துல ஒரு ஆளை படிக்கிட்டு ஒரு ஆளை என்ன செய்யும், வெளியில விட்டுன்னு சொல்றாரு. அவனை விட்டுட்டு அவனை காப்பாத்துறாரு. எப்படி காப்பாத்துறாருன்னா, அவனை கொள்றவனு மேல என்ன செய்யுமா, 7 படி சுமார்னு சொல்லி அவனுக்கு ஒரு கேரண்டியோட கொடுத்து அனுப்பி விடுறாரு. இதுதான் நம்ம கேரண்டியோட வந்துருவோம். சரியா? இந்த சத்தியத்துல பாத்தீங்கன்னா அடுத்து அவங்க தோட்டத்தை விட்டு வெளியில துரத்தப்பட்டு வெளியில வந்துடுறாங்க. இறந்து போறாங்க அப்படின்னு சொன்னவங்க சாகல, உயிரோடதான் இருக்காங்க. ஆனா பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழத்தை சாப்பிட்டாங்க. இப்ப நன்மை எது தீமை எதுன்னு தெரியும். இந்த சூழ்நிலையதான் பவுல் தன்னுடைய நிருபத்துல, ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்துல சொல்றாரு. இவங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாங்க அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாரு. ரோமர் 7 பாத்தீங்கன்னா 15 எப்படி இப்படி நான் ஒத்துக்கொள்கிறேனே, ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். விழுக்கான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகியும் என் மனதில் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருந்த பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திற்கு யார் என்னை விடுதலையாக்குவார்? சொல்றது யாரு? அவருடைய அறிக்கை என்ன அப்படின்னா, என்னிடத்துல நான் யாரோட குற்றத்தையும் நான் காணேன், ஆனாலும் நான் என்ன நீதிமான்ல நியாயம் இருக்கிறவர் வருவாரு, அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்றாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட பாருங்க. நிர்பந்தமான மனுஷன் தான். என்ன பிரச்சனை அப்படின்னா, நல்லது தீயது தெரியுது, ஆனால் விரும்பாத தீமையை நான் என்ன செய்வேன், நல்லதை செய்யணுன்ற விருப்பம் மட்டும் என்ன செய்யுது.
ஆனா நன்மை செய்வதோ இந்த இடத்தில் இல்லை. இந்த பாவ பிரமாணத்துக்கு இந்த மாம்சத்துக்கு என்ன செய்யுது? அந்த பழத்தை சாப்பிட்டது அடிமையாக்கி விட்டது. அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை என்ன செஞ்சுன்னா மரணத்தை வருவித்தது. இயேசு கிறிஸ்து ஒருத்த கீழ்ப்படிந்ததுனால அவர் எப்படி கீழ்ப்படிந்தாரு? குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகிறதுனால என்ன செய்வாரா? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி போட்டோம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கீழ்ப்படிதல்னா நமக்கு கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கீழ்ப்படிதல் இப்படி இந்த ஒரு பிரமாணம் அந்த ஒரு பிரமாணம் எத்தனை பிரமாணம் அவர் கொடுத்தாலும் அதுக்கு கீழ்ப்படிதலுக்கு ஸ்கூல் மாதிரி நம்ம என்ன செய்யணும்? அது பழகணும் அப்படின்னு சொல்லி யாருக்கு? சொந்த குமாரனுக்கே அதுதான். கீழ்ப்படிதலை கற்றுக்கணும் அப்படின்னா கீழ்ப்படிந்துட்டே இருக்கணும். அதை சொல்றது அப்படி கற்றுக்கிட்ட என்ன செய்யறாரு? நம்மளை எல்லாரையும் விடுதலையாக எப்படி அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யறாங்க? உயிர்ப்பித்து உன்னதங்களிலே என்ன செய்யறாங்க? உட்கார செய்கிறார். உன்னதங்கள்ல கொண்டு உட்கார செய்கிறார். இனிமே நம்ம என்ன செய்யக்கூடாது? பண்ணி மாதிரி கீழே பார்க்கக்கூடாது. அது கடைசியை தூக்கிட்டு போகும்போது அது என்ன செய்யணும்? வானத்தை பார்க்கணும். கடைசி வரைக்கும் அது என்ன செய்யாது? வானத்தை பார்க்கவே பார்க்காது. அதனாலதான் பவுல் நமக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் என்ன செய்ய? கிறிஸ்து வலது பாசத்தில் வீட்டிருக்கிற மேலானவர்கள் என்ன செய்யுங்க? அந்த கீழே இருக்கிறத பார்க்கவே பார்க்காது. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களா இருந்த நம்மளை அவர் உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி உயிர்ப்பித்ததுனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? அடுத்து 8வது அதிகாரத்தில் சொல்றாரு, ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆசீர்வதிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவி பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் இருந்து விடுதலையாச்சு. இப்ப அந்த 2 தான் உள்ள வந்துச்சு. ஒண்ணு பாவம். அந்த பாவம் எப்படி வந்தது? கீழ்ப்படியாததுனால வந்தது. அவங்க வேற ஒண்ணுமே செய்யல. ஆதாம் ஏவாளும் பெரிய பாவமா ஒண்ணு செய்யல. அவங்க ஒன்னே ஒண்ணு செஞ்சாங்க. என்னது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அதுதான் பாவம். ஆண்டவர் கீழ்ப்படிந்து நியாய பிரமாணத்தினால வரக்கூடிய நீதிய அப்படியே அழியில செஞ்சாரு. உயிரோட உயிர்ப்பித்த நமக்கு கொடுத்ததுனால நமக்கு அந்த 2மே கிடைச்சிருச்சு. ஒண்ணு என்ன? பாவத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை. இப்ப மரணத்திலிருந்து விடுதலை அப்படின்றத நமக்கு உடனே என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. இன்னைக்கு நாளும் இந்த பாவ சரீரத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு மரணம்ன்றது நிச்சயமா உண்டு. அதனால நம்ம இந்த சரீரத்துக்கு கடனாளியா சொல்றாரு? இல்ல, இந்த சரீரம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னா பரிசுத்த ஆவியானது குடியிருக்கிறது. வேற எதுக்கும் கிடையாது. நமக்கு சரீரம் அப்படின்றது ஏன் நீங்க பேணி போஷித்து பாதுகாக்கணும்னா தன் சொந்த சரீரத்தை படைத்தவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். என்னன்னா டெய்லி காலையில இருந்துச்சு பிரஷ் பண்றோம், தலையை சீவுறோம், செல் பண்றோம், கண்ணாடி சரி பண்றோம், எல்லாம் பண்றோம். எதுக்கு அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் அதாவது ஜோடிச்சு பிரித்திருக்கிறதுக்காக இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது அவர் என்ன செய்வார்னா எனக்கு இடம் கொடுங்கள். அழகா சொல்லுவாரு அவர், எனக்கு இடம் கொடுங்கள். நான் உங்களுக்காக என்ன செஞ்சேன்? எவ்வளவு காரியங்கள் விட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு இடம் கொடுங்கள். இதைதான் ஆண்டவர் எங்க நின்று கேட்கிறாரு. வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஏன் வாசற்படியில் கதவை தட்டுறாரு? அவரை வெளியே சொல்லி கதவை சாப்பிட்டாச்சு. என்னென்னமோ நடக்கும் கற்றுக்கிறாரு. ஆண்டவர் இல்லாம நிறைய செய்ய பழகிட்டோம் நம்ம. அதனால அவர் வெளியே அடைச்சு அதற்கு கதவுடைய யாரும் திறக்கிறதுல அவர் தனிக்கிட்டார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டீர்கள். இப்பவே ஒரு பெரிய என்ன சொல்றது,
வாக்கு தத்துவம்னு சொல்றாங்க. வாக்கு தத்துவம் கூட்டத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லி சொல்லுவாங்க. அன்றியும் இதுல சொல்லுவாங்க, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவிக்குள் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவர்களுடையவன் அல்ல. என்ன சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டுகிறாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறதுனாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாங்க. நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருந்தீங்கன்னா இது பாவங்கள் மட்டும்தான் தெரியும். இருப்பாயாக அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லலைன்னா இசை பாவம் நமக்கு தெரியாது. அதை சொன்னதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நான் மாம்சத்துக்கு உட்பட்டவனா இருந்து இச்சிக்கிறதுனால நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு சொல்றேன். நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு ஏத்துக்கிறேன். ஆனா என்னால என்ன செய்ய முடியும்? நிச்சயாமல் இருக்க முடியல. அதனாலதான் இதுல போட்டிருக்கு 10 வருஷத்துல பாருங்க, 3வது வருஷம் 8:3 பாருங்க. அது எப்படி எனில், மாம்சத்திலே விலகினமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக இருந்தார். நம்மளால கடைசிக்கு செய்ய முடியாது. நல்லா கற்பனை ஒரு கற்பனையே கை கொள்ளாதால் 10 கற்பனை கொடுத்து ஒன்னே என்ன செய்யலாம்? நிலைக்கலாம். 10 கொடுத்து என்ன செய்யணும்? ஒரு விரோதம் தெரியும். ஆனா அவரே என்ன செய்யறா, பாவ மாம்ச சாயலாக தன்னுடைய குமாரனை அனுப்பி பாவத்தை மாம்சத்தை என்ன செய்யறான்? ஆக்கினைக்குள்ளாக செய்கிறார். அந்த ஆக்கினையை அவரே அடந்துட்டார். எழுதினவர் உயிரோடு இருக்கிறவருக்கு என்ன செய்யாது? அதுக்கு உயிர் இல்லை. அவரே செட்டாரு. அந்த தீர்ப்பு அவரே ஏற்றுக்கிட்டாரு. நம்மளை இப்ப விடுதலை ஆகிட்டு நம்மளுக்கு விசுவாசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மள பாவம் மேற்கொள்ள முடியாது. பாவம் மேற்கொள்ளல அப்படின்னா அந்த பாவ பிரமாணத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம்? விடுதலை ஆகிடும். பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய சுபாவம், ஆண்டவருடைய உயிர்த்தலுடைய வல்லமை என்ன செய்யாது? நமக்குள்ளாக செயல்பட ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அது செயல்படும் போது பூரணம் அடையும் போது நம்ம என்ன செய்வோம்? இப்போது கண்ணாடியிலே எல்லாட்டமாய் பார்க்கிறோம். அப்ப எப்படி செய்வோம்? முகமுகமாய் பார்ப்போம். இன்றைக்கு நாம கிறிஸ்துவுக்கோடு இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நாளைக்கு எப்படி இருக்கோம்னு சொல்லி இன்னும் வெளிப்படல. ஆனா ஒரு விஷயமா தெரியும், அவர் வரும்போது எப்படி இருக்கும்? அவர் இருக்கிற வண்ணமாக அது எப்படி மாற முடியும்? அந்த சிருஷ்டிப்புல என்ன இழந்து போனோமோ அந்த தேவனே நமக்கு கொடுக்கும்படிக்கு நம்முடைய சாயலாகவே வந்து நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறாரு. அவருக்கு இடம் கொடுக்கும் போது நம்முடைய பாவ சாயல் கொஞ்சமாக மாறி நாளுக்கு நாள் என்ன உள்ளான மனுஷன் புது பலன் அடைந்து அவர் மாதிரி மாறிடுவோம். அவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கோம்? அவர் மாதிரியே இருக்கும். அவர் வரும்போது நம்ம எங்க இருக்கோம்? அவர் வரும்போது எங்க இருக்கோம்? எங்க இருந்தாலும் அவரோட. ஏன்னா பைபிள் என்ன பண்றதுன்னா, அவரோட இல்லைன்னு தெரிஞ்சாலும் நம்ம நம்பிக்கையோட இங்க நடக்கிறோம். அவரோட இல்லை. நம்ம பரலோகத்துல இருந்தாதான் அவரோட இருக்கும். ஆதாமேவன் நம்ம இல்லை. இருந்தாலும் நம்ம எங்க இருந்தாலும், நம்ம வெளியில இருந்தாலும் உள்ள இருந்தாலும் அவரோட இருக்கிறோன்ற நம்பிக்கையில தான் என்ன செய்யும். அதெல்லாம் அவர் சொல்லுவாரு, பார்க்கிறத ஒரு மனுஷன் நம்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பார்க்காதத விசுவாசித்தால அது என்னது? விசுவாசமே. அப்ப நம்ம எதை நம்புறோம் அப்படின்னா, ஆண்டவன் எப்படி இருக்காரு, என்ன மாதிரி இருக்காரு, என்ன மாதிரி இருக்காருன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் மாதிரி நம்ம மாதிரி. அதுதான் அவர் சொல்லுமா என்ன சொல்லுவாருன்னா, நான் பரிசுத்தர் ஆகினால் நீங்க உங்கள் எல்லா நடத்தைகளிலும் பரிசுத்தமா, எல்லா நடத்தைகளும் நீங்க பரிசுத்தமா. பரிசுத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம சுத்தமா இருக்கிறது மட்டும் இல்லை.
பரிசுத்த வார்த்தையை வந்து மோசேக்கு எப்படி சொல்றாரு? மேரிகாவின் தண்ணீர்கள் அண்டையிலே நீ என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை அப்படின்றாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்மலையை ஏற்றுக்கொண்டு நிரூபிக்கிறாரு. போய் பேசினா தண்ணி வந்துருக்கும். இவர் என்ன செஞ்சிட்டாரு? அன்னைக்கு வச்சுட்டாரு. அதுலதான் வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை ஜனங்களுக்கு முன்பாக பரிசுத்தம் பண்ணவில்லை அப்படின்றாரு. அதுவும் பரிசுத்தம் தான். இந்த பரிசுத்தம்ன்றதுல பல நிலைகள் இருக்கு. நம்ம வந்து சாதாரணமா வந்து என்ன நினைக்கிறோம், நம்ம தெரிஞ்ச பரிசுத்தம் என்ன? சுத்தமா இருக்கிறது. எந்த பாவமும் உள்ள வரான்னு பார்த்துக்கணும், எந்த அசுத்தமும் உள்ள வரான்னு பார்த்துக்கணும், எந்த விதமான தீய எண்ணங்கள் சிந்தனைகள் நம்ம மனசுல தோன்றக்கூடாது. அது வந்து ரொம்ப பேசிக். நீங்க வந்து கேரளங்கள் வந்து பார்க்கும்போது என்ன செய்யணும், அவங்க பார்த்து குறை சொல்ற அளவுக்கு. ஏன்னா அவங்கதான் வந்து அவருடைய சமூகத்துல நித்தம் ஒரு மகத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கும் நமக்கும் வந்து ஆண்டவரோட இருக்கிற ஐக்கியத்துல எந்த விதத்திலையும் டிஃபரன்ஸ் இருக்கிறவங்க. அவங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்களோ ஆண்டவரை, அதுக்கு மேல நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஆண்டவர் புரிச்சு வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு ஏழை தோட்டத்துல மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் என்ன ஐக்கியம் இருந்ததோ அதை இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்யறாரு, நமக்கு தர்றாரு. எப்படி தர்றாரு? அதை எங்க தந்திருக்கிறாரு அப்படின்னா, இந்த மண் பாண்டங்கள்ல அந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். அந்த மண் பாண்டம் உடஞ்சாலும் பொக்கிஷம் நிலைத்திருக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் தான் வந்து ரோமர்ல வந்து 8வது அதிகாரத்துல ஏதோ சொல்லி முடிச்சிருக்கேன். 8வது அதிகாரத்தை நம்ம இதா படிச்சோம் இல்லையா? 23வது வருஷம் ஆகையால் நமக்கு தெரிஞ்ச 23 ஆவியின் முதல் பலன் அப்படின்னு அவர் சொல்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்ன்றது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். என்ன ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்? எக்ஸப்ட் லோன் வாங்கினவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்னா அவர் எதை சொல்றாருன்னா, பரலோகத்தினுடைய ஒரு சாம்பிளை அவங்க கையில கொடுத்தாரு. அது எப்ப முதல்ல நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் கேட்டாங்க, பரலோகம் எங்க இருக்கு? அவர் சொன்னாரு, பரலோகம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. எப்படி உங்களுக்குள்ள வந்துச்சு? நான் வந்துட்டேன்ல. அவர் எப்ப வந்தாரோ அப்ப பரலோகம் வந்துருச்சு. அவர் வந்துட்டாரு நமக்குள்ள அப்படின்னா, பரலோகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்குள்ள வந்துருக்கு. அதை பூர்ணப்படுத்தி அவர் வரும்போது அந்த இடம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, அதிகமா தெரியக்கூடாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, அந்த சங்கத்துல சாலை கொண்டிருக்கோம், அந்த இதெல்லாம் வந்து வைரம் வைபூசியமா இருக்கணும். ஆண்டவர் அதை பண்ணவே ஆண்டவருக்காக எதையும் செய்யறதுக்கு நம்ம பிறக்கிறதுக்கு இங்க வந்து எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அங்க நமக்கு வந்து என்ன செய்வார், ஒரு அங்கீகாரத்தை இடையே கொடுப்பாரு. ஆண்டவர் தானே வசனங்களை ஆட்சியமாக ஜெபம் செய்ய முடியாது. கிருபை செய்த ஆண்டவரே, அருமையான செய்தி வேலைக்காக நன்றி சொல்றோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு எம்மாவுக்கு நடந்து உடைய வசனங்களை தெளிவுபடுத்தும் போது ஆண்டவரே, என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததுன்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல் இந்த நாளைய என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்திருக்கிறது. ஆனாலும் ஒரு போதாது என்று சொல்லி இதே நேரிலே வந்து அவர்கள் நடுவாக நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அதே போல என்னுடைய வாழ்க்கையில் நீ வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி இந்த அருமையான மக்களுக்கு கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி புதிய மகிமை நாட்கள் மக்கள் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம்.